ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 179 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் சரத்து கொடுத்துருக்காங்க. சரத்து அப்படின்றது சட்டப்பிரிவு தான். இன்னொரு பக்கம் அந்த சட்டப்பிரிவில் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் அதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். சரத்து 78 எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலாவதாக இருக்குது பாருங்கள், பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும், இதை பற்றி தான் சொல்லுது. அடுத்து சரத்து 361 எதை சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவரின் தனிச்சலுகைகளை சொல்லுது. சரத்து 352 எதை சொல்லுதுன்னா, நெருக்கடி நிலை. சரத்து 72 வந்து நீதித்துறை அதிகாரம். ஓகேங்களா? இப்போ கரெக்டான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியான்னு. ஏவுக்கு வந்து 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஆர்டர், 4, 3, 2, 1 அப்படின்ற ஆர்டரில் இருக்குது. நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், 4, 3, 2, 1 இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். ஒவ்வொரு சரத்தும் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு ப்ரூஃப் பார்க்கலாம். இதோ பாருங்கள், இது லைனாகவே நான் கொடுத்துருக்கேன். இதில் எப்படி ஆர்டர் படி இருக்கோ, 78, 361, 352, 72 இருக்கு இல்லையா, இதே மாதிரி லைனாக நான் கீழே கொடுத்துருக்கேன். இது எந்த ஸ்டாண்டர்ட் புக்குனா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 267 கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 78 இதோ டேஷ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஷேர் பண்ணியிருக்கேன். சட்டப்பிரிவு 77 எதை சொல்லுது அப்படின்னா, இந்த மேலே டாபிக் இருக்கு பாருங்கள், பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். இதுதான் வந்து அங்கே பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 265 இருக்கும். அதில் என்ன சட்டப்பிரிவு அப்படின்னா, சட்டப்பிரிவு 352 எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம். நெருக்கடி நிலை பற்றி சொல்லுது. அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 265 பார்த்தீங்கன்னா, 72வது சட்டப்பிரிவு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி அதிகாரங்கள். நீதித்துறை அதிகாரங்கள் அப்படின்னு பொறுத்துகையில் இருக்கும். 2 1 தான், நீதி அதிகாரங்கள். ஓகேங்களா? இப்போ 3 பார்த்துட்டோம். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரத்து 361 இருக்கு இல்லையா, பியில் இருக்குது பாருங்கள். அது வந்து புக்கில் இல்லை, அந்த பேஜில் இல்லை, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இல்லை. கூகுளில் சர்ச் பண்ணேன். அதுக்கான ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவரின் தனிச்சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, எல்லோரும் அதை பார்க்கட்டும், யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? நான் பார்த்த வரைக்கும் சரத்து 361 வந்து புக்கில் இல்லை. ஆனால் அது வந்து குடியரசுத் தலைவரை பற்றி தான் சொல்லுது. அவருடைய தனி சலுகைகளை பற்றி தான் சொல்லுது. நான் வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணேன். இப்போ மற்ற ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்குது. ஏசிடி தான் அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இதனுடைய ஆர்டர் பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1 தான் வருது. இந்த 2வது வந்து 3ல் வருது இல்லையா, நீங்கள் இங்கே ஆப்ஷன்லேயும் பாருங்கள், 4, 3, 2ன்னு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே மாறி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு 4 தான் ஆன்சர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஏவுக்கு 4ன்னு. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், ஏவுக்கு வெவ்வேறாக கொடுத்துருக்காங்க. இப்போ கரெக்டான ஆன்சர் இது தான் வரும். அந்த 1 மட்டும் வச்சுட்டு ஆன்சர் வந்து வேறு எதுன்னு சொல்ல முடியாது. மற்ற 3ம் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி வேறு ஆப்ஷன் எதுவுமே அந்த மாதிரி அமையலை. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? அந்த பிக்கு மட்டும் ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நானும் பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.